ஹாய் கைஸ், வெல்கம் டு கக்காஷி கேமிங். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மைன்கிராஃப்ட் பார்ட் 11 தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்கெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. அதாவது பாருங்கள். ஓகே, இன்ட்ரோ போட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, ஓகே கைஸு, நெதர் போர்ட்டல் செய்கிறதுக்கு வந்து ஒப்சீடியன்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை வச்சு நெதர் போர்ட்டல் கட்ட வேண்டியதான். அதாவது இன்றைக்கி வந்து 2வது பார்ட்டாக இதை அப்லோட் பண்ணேன். ஐயோ, நான் வேறு எக்ஸ்ட்ரா பிளாக் போட்டேங்க. சரி, அதை விடுங்க. இன்றைக்கி வந்து இதை 2வது பார்ட்டாக போடுறேன். அதாவது ஏன்னா நேற்றுக்கு வந்து 10th பார்ட்டு போட வேண்டியது போடலை. அதனால தான் இன்றைக்கி இன்னொரு பார்ட் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். இந்த பார்ட்டை பார்க்குறவங்க மற்ற பார்ட் அதாவது இதுக்கு முன்னாடி வந்த பார்ட்டெல்லாம் பார்க்கலன்னா போய் மறக்காமல் பார்த்துட்டு வந்து பாருங்கள் இந்த வீடியோவை. ஓகே, நாங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு பிளாக் கட்டிட்டேனோ? ஆமாம், அது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் கோளாறு ஆயிடுச்சு, அவ்வளோதான். இவன் என்னங்க அதை போட்டு தட்டிக்கிட்டே இருக்கிறான் இவ்வளோ நேரமா? பாடா, இப்போவாச்சும் முடிச்சானே. ஓகே, நெதர் போர்ட்டலுக்குள்ளே போக போகிறோம். போயிட்டோம். ஸ்க்ரீன் ஆடுதா டிங்கு டிங்குன்னு? ஆடட்டும். ஓகே, அது ஒன்றும் இல்லை, நாங்கள் 2 பேராக போகிறதுனால வந்து கொஞ்சம் டைம் எடுக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் வீடியோ வேறு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறதுனால தான், வேறு ஒன்றும் இல்லை. என்னங்க இவ்வளோ நேரமாக லோடிங் ஆகுது? இது சரியில்லையே. எனக்கு வந்து முடிஞ்ச போது முடிஞ்சிச்சு. ஓகே, என்னங்க எடுத்தவுடனே கிரிம்சன் பயாமா? போடு, இங்கே இருக்க வுட்டெல்லாம் எடுத்துக்க வேண்டியதான். என்கிட்ட ஆக்ஸ் இல்லையா? ஐயோ, அவங்ககிட்ட ஆக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்ககிட்ட இருந்து ஆக்ஸ் கேட்க வேண்டியதான். என் கை வேறு எரிஞ்சு போன புஷ் மாதிரி இருக்கும். இப்போ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை லைட்டாக கண்டுக்காதீங்க. சரி, ஓகே, அவன் வர்ற வரைக்கும் இந்த இதையாச்சும் மைண்ட் பண்ணிகிட்ருப்போம். அவன்கிட்ட ஆக்ஸு கேட்டேன், நெதர் போர்ட்டல்கிட்ட போடுறேன்னா அதான். ஓகே, போட்டிருப்பானா? ஐயோ, நான் வேறு அவனை தெரியாமல் ஐயோ, இந்த பிளாக்கை கீழே போடுறதுக்கு அவனை நான் தெரியாமல் அடிச்சிட்டேங்க. இவன் அவன் பாட்டுக்கு போகிறான். ஓகே, இருங்க கைஸ், அந்த ஆக்ஸ் அங்கே நெதர் போர்ட்டல்கிட்ட தான் போட்டேன்னா என்ன ஒன்றத்தையும் காணோம். ஒரு அவன் வச்சுருப்பானோ? ஐயோ, நான் வந்து இங்கே நிற்கிறேங்கிறதுக்காக நெதர் போர்ட்டலில் அவன் போட்ட ஆக்ஸ் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சரி, ஓகே, இந்த கிரிம்சன் வுட்டெல்லாம் மைண்ட் பண்ணுறேன். ஓகே, என்னங்க இப்படியே மைண்ட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். எல்லாத்தையும் மைண்ட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். சரி, ஓகேங்க, எல்லாம் எனக்கு தேவையான அளவுக்கு கிரிம்சன் வுட்டெல்லாம் எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து அவன் வேறு ரூட், அது என்ன ஸ்டெம் பயாம் பார்த்தேன்னா, அதாவது என்டர்மேன் பயாம், அதுக்கு பேர் தான் ஸ்டெம் பயாமு. அதில் இருக்க வுட்டையும் எடுத்துக்கலாமேன்னு தான் அவனை என்டர்மேன் அடிக்க சொல்லிட்டு நான் போய் இந்த ஸ்டெம்மெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஐயோ, முடிஞ்சிடுச்சு போல். ஆக்ஸ் முடிஞ்சிடுச்சுங்க, கதை காலி. கையில் தான் இனிமேல் உடைக்கணும். இப்போ லைட்டாக ஸ்கிப் பண்ணியிருப்பேன், ஏன்னா ரொம்ப நேரமாக போட்டு அதை தட்டிக்கிட்டே இருந்திருப்பேன். அதான் ஸ்கிப் பண்ணியிருப்பேன், வேறு ஒன்றும் இல்லை. அவன் வேறு ஏதோ ஒன்று பார்த்தேன்டா காமிக்கிறேன்டான்னா, அதான் நானும் அவன் பின்னாடியே போயிட்டுருந்தேன். தூரத்தில் ஃபோர்ட்ரஸ் இருக்க மாதிரி இருக்குன்னு பார்த்தேன். ஃபோர்ட்ரஸே தான். எனக்கு எவ்வளோ பெரிய லக்குனா, பக்கத்துலேயே என்டர்மேன் பயாமு, அதுக்கு பக்கத்துலேயே ஃபோர்ட்ரஸ்.
ஐயோ இந்த லக்கை என்னத்தை சொல்கிறது ஒன்றும் தெரில. ஆல்ரெடி நாங்கள் நைட்டு நிறைய நாள் நைட்டு முழிச்சிருந்தனால கொஞ்சம் இன்டர்பல்லாம் எடுத்து வச்சோம். அப்புறம் ட்ரையல் சாம்பரில் வேறு இன்டர்பல் கொடுத்தானுங்க. ஸோ இன்டர்பல் கலெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த பார்ட் வந்து இந்த பிளேஸ்ராட தாங்க கலெக்ட் பண்ணிகிட்ருக்க போகிறோம். ஓகே, இவன் வேறு அடிக்கிறானே. கையில் ஷீல்டு இல்லையா என்ன? இருக்குதா? இந்த பவு எடுத்துடலாம். ஆட பாவி முடிச்சிட்டாங்க. சரி இருங்க, அவன் டெலிபோர்ட் பண்ணுவான், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பண்ணிட்டான், சந்தோஷம், பண்ணிட்டான். ஓகே, டெலிபோர்ட் ஆகிட்டோம். இங்கே ஃபோட்டோஸ் மேலே வேறு ஏறணுமா? அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற பிளேஸ் எல்லாம் அடிச்சிடறேன். இவன் வேறு அந்த பிளேஸ் அடிக்கிறதுக்காக பிளாக்லாம் உடச்சிட்ருக்காங்க. அதுக்கு இப்படி பவு எடுத்து விட்டா என்னடான்னு கேட்குறேன். பவு இருக்குது ஆனால் ஆரோ இல்லைங்கிறான். ஆரோ இல்லாமல் எதுக்கு பவு எடுத்துகிட்டு வந்திருக்கான்னு தான் எனக்கு புரியல. யாருங்க அது அடிக்கிறது? இந்த பக்கத்துலேருந்து தான் வந்திருக்கான். இதோ இருக்கிறான் பாருங்க. நீ தான் அந்த கல்பிரிட்டா? செத்துட்டான், 2 அடியில் செத்துட்டான். ஓகே, மெய்ஸுக்கு மெண்டிங் வச்சுருங்கனால மெய்ஸ் வந்து ஏறிடுச்சு. யார் செகண்ட் போனியா? போடு. எங்கே போனான்? காணும். போடு. ஓகே, செத்துட்டான். சந்தோஷம். கையை பாருங்கங்க, என் கையை எரிஞ்சு போன புஷு மாதிரியே இருக்குது. அது வேறு ஒன்றும் இல்லை. ஐயோ, நான் வேறு நெதரில் தண்ணி ஊற்ற முடியாதுங்கிறதே மறந்துட்டு தண்ணியை ஊற்றிட்டுருக்குறேங்க. அப்புறம் நடுவில் ஒரு என்டர்பேல் ஒருத்தனை அடித்து எடுத்திருப்பேன். அதெல்லாம் காட்டலை. ஓகே, இங்கே இருக்க நெதர் ராக்கெல்லாம் எடுத்து மேலே ஏறலாம். போதுமான அளவுக்கு நெதர் ராக் இருக்குது. இதை வச்சே மேலே ஏறிடலாம். பிளாக்கை போடு. என்னங்க ஏற முடியல? மேலே மரம் இருக்கா? இருங்க, அங்கே போய் ஏறலாம். ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் புரியலைங்க. இது ஒரு மரமாக இருக்குது, ஆனால் இதுக்கு ஸ்டெம்முன்னு பேர் வச்சுருக்குறாங்க இந்த மரத்துக்கு. அதான் ஏன்னு எனக்கு புரியல. ஓகே, இங்கே வந்தாச்சு. ஓ, பக்கத்துலேயே ஸ்பானர் இருக்கா? அதானே பார்த்தேன் ஏன் பிளேஸு ஸ்பான் ஆகிட்டே வரானுங்கன்னு. ஓகே, இங்கே எத்தனை பேர் இருக்கானுங்க? ஒருத்தந்தான் இருக்கிறானே. இவெல்லாம் எனக்கு சப்ப மேட்ரு, சால்ட் வாட்ரு. போடு. செத்துட்டான். இருங்க, வேறு பிளேஸ் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். என்னங்க வர்ற மாதிரி தரல. அப்புறம் வந்து இன்னொரு முக்கிய குறிப்பு, வருங்காலத்தில் சாசுகே அப்புறம் ஷீஷுயின்னு இன்னும் 2 பேர் வருவானுங்க. என் கோஜோன்னு கூட ஒருத்தன் வருவான். வர்ற வாய்ப்பு இருக்குது. காரா வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுக்கப்புறம் காரா இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 4 இல்லை 3 பார்ட்டில் தான் வந்திருக்கான். மற்ற நாள்லாம் பிஸியாக இருக்கேன் படிப்பில் பிஸியாக இருக்கிறேன்னு போயிட்டாங்க. வேறு ஒன்றும் இல்லை. சரி, ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய் கைஸ்.